வணக்கம் தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. இது கிரீன் ஃபார்ம் டெக்னோ யூடியூப் சேனல். நான் உங்கள் பாபா. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ என்னோடய சேனல் நேம் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணால் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களோட சேனல் நேம் யூடியூப்பில் சர்ச் பண்ணால் ஏன் வரல, அதை வர வைக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா வழக்கம் போல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் கிளிக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ அதில் நான் நிறையா டிப்ஸ் சொல்லியிருப்பேன், அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது எல்லாத்தையும் செஞ்சும் வந்துட்டு உங்கள் சேனலோட நேம் வந்துட்டு ஹோம் பேஜில் வரல, உங்களோட வீடியோஸும் வரல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். ஸோ ஒரே ஒரு விஷயம் தான், இதை நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னாலே போதும், கண்டிப்பாக உங்கள் சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே வந்துட்டு சர்ச் பாரில் வந்து நிற்கும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ அது என்ன அப்படிங்கிறத இப்போ நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களோட சேனல் நேமை நீங்கள் எதுலேயுமே கொடுக்காதது தான் வந்துட்டு உங்கள் வீடியோஸ் வந்து சர்ச் பாரில் வராததுக்கு ஒரு காரணம். ஓகே, உங்களோட சேனல் நேமை எங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் முதல்ல இப்போ சொல்லிடுறேன். நீங்கள் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் இது மூணையும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா, அதில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு உங்கள் சேனல் நேமை கொடுங்க. ஆரம்பத்தில் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ டைட்டில் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் விட்டு ஒரு கோடு போட்டு இல்லை ஏதாவது ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணி உங்களோட சேனலோட நேமை கொடுங்க. அடுத்தது டிஸ்கிரிப்ஷனில் கம்பல்சரி எல்லோரும் ஹேஷ்டேக் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஹேஷ்டேக் வந்துட்டு அதிகபட்சம் 3 ஹேஷ்டேக் கொடுங்க, அதுவே போதும். அந்த 3 ஹேஷ்டேக்கை ஒன்று டிஸ்கிரிப்ஷனோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் கொடுக்கலாம். ஸோ அந்த 3 ஹேஷ்டேக்கில் ஏதாவது ஒரு ஹேஷ்டேக்காவது உங்களோட சேனல் நேம் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இது ரெண்டாவது விஷயம். மூணாவது டேக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாம் சகட்டு மெனிக்கு கொடுப்பீங்க. சில பேர் 10 டேக் கொடுப்பாங்க, சில பேர் 15 கொடுப்பாங்க, எப்படியும் 10-15 டேக் நீங்கள் எல்லாம் கொடுக்குறீங்க. ஸோ அவ்வளோ டேக் நீங்கள் கொடுக்கும்போது அவ்வளோ கீவேர்ட்ஸ் தான் அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது கம்பல்சரி உங்கள் சேனல் நேமை அதில் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ ஒரு வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் இது 3ல் ஆக்சுவலாக ஏதாவது ஒரு இடத்துல ஆட் பண்ணாலே வந்துட்டு போதுமானது. ஆனால் இது 3லையுமே நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்கள் வீடியோ வந்துட்டு அந்த சர்ச் பாரில் வரதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்துட்டு சர்ச் பண்ணாலே வரமாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ, உங்கள் சேனல் நேம் சர்ச் பண்ணி வரதுக்கு லேட்டாக ஆனாலும் உங்கள் வீடியோஸ் வந்துட்டு வரதுக்கு ரொம்பவே வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது. ஸோ கம்பல்சரி நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் இது 3லையுமே உங்கள் சேனல் நேமை போட்டு வீடியோ அப்லோட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 2-3 வீடியோ அப்லோட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் சேனலில் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிக்கல அப்படின்னாலும் டிஸ்லைக் பட்டனை கிளிக் பண்ணி டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. அங்கே மொத்தம் ஏதாவது ஒன்று பண்ணி விடுங்க. இன்னொரு வீடியோ வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.